வணக்கம். தமிழ்நாட்டில் நல்ல நல்ல படைப்புகள்லாம் கொடுத்த ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்துள்ள மதராசி அந்த படத்தை நானும் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தோட ப்ளஸ்ஸு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் அருமையாக கொடுத்த ரோலை சிவகார்த்திகேயன் அழகாக பண்ணியிருக்கார். அதே போல் ஹீரோயினியாக ருக்மிணி அவர்களும், போலீஸ் அதிகாரியாக பிஜு மேனன், அப்புறம் துப்பாக்கி படத்தோட வில்லன், இப்படி எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. சார்பட்டா பரம்பரையில் ரோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நல்லா வில்லனாக பண்ணியிருப்பார். அவரும் இந்த படத்தில் நல்ல ஒரு அழகான ரோலை, அவருக்கு கொடுத்த ரோலெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா லெவலெல்லாம் அந்த படத்தை சொல்லணும்னா, கேமரா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக கேமராமேன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப எக்ஸலண்ட்டான நம்ம ஆச்சரியமாக பார்த்த விஷயங்கள்லாம் ஃபைட்டை நம்ம இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் படத்தை ரேஞ்சுக்கு அந்த ஃபைட்டை நல்லா மூவ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறார். நல்ல ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க. அதிலலாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கதை என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. கதை எல்லாரும் இதுக்கு அடுத்தால் இந்த கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு யூகிக்கிற அளவில் ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த கதை தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம், இப்போ எங்கே சொல்லலாம், பீகார் அப்படிப்பட்ட மாநிலங்களெல்லாம் எல்லாத்துக்கு கையிலையுமே துப்பாக்கி இருக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த மாதிரி கலாச்சாரம் இங்கே தமிழ்நாடும் சீரழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அந்த படத்தோட ஒரு கரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, ரிகு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் சிவகார்த்திகேயன் வந்திருக்கிறாரு. இவர் இந்த கேரக்டர் எப்படி இந்த போலீஸ் அதிகாரியோட கூட்டத்தோடு போய் இதை எப்படி முடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான ஒரு விஷயம். இதில் அனிருத் மியூசிக் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட எனக்கு இந்த படத்தை பார்க்க சமயத்தில் அனிருத்தோட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. கூலி படத்திலலாம் பார்த்தா அவர் வேறு மாதிரி அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கேயும் நிப்பாட்டியிருக்கிறாரு. பட் பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் நிப்பாட்டியிருக்கிறாரு. சாங்கில் டக்குன்னு யாரும் கைத்தட்டி ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை. ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும், ஃபஸ்ட்டு சாங் மட்டும் கொஞ்சம் மக்களெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நான் அந்த கதையும் ஒன்று உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை இது பண்ணுறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக அவங்க ஃபுல்லாக ஃபைட்டிங்லேயே தான். ஒரு 2.5 மணி நேரம் படம்னா அதில் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஃபைட்டிங் தான். எப்பவுமே டீம்னு சூட்டாக தான் இருக்கும். பட்டான்னு ஒரே சவுண்டு தான். தேட்டரில் என்னென்னா தூங்கலாம் நினச்சிட்டு வரவங்கலாம் தூங்க முடியாது. அந்த அளவுக்கு எப்போவுமே ஒரு டராராக இருக்கும். அப்படியே டாம்னு சவுண்ட்லேயே இருக்கும். அப்படி ஒரு ஃபைட்டிங்காக இருக்கிற சீன்ஸு. இதில் கதை துப்பாக்கி அந்த இதை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எதிர்ப்பாங்க. இவர் ஒரு ஃபேமிலியை இழந்து சின்ன வயசுலேயே மென்டல் டிசார்டர் ஆகிருப்பார். மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பார். ஹீரோவுக்கு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடும். விட்டுட்டு போன பிறகு இவர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சூசைடு போகிறார். சூசைடு அட்டன் பண்ண போகிற டைமில் தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடு இவர் மிங்கிளாகிறாரு. கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த வில்லனை தேடி போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு கப்பல் துறைமுகத்தில், பெரிய துறைமுகத்தில் வச்சு தான் அந்த ஃபைட் நடந்துகிட்ருக்கும். அங்கே ஹீரோ மட்டும் நின்று அத்தனை வரத்தையும் அடிப்பாங்க. அங்கே போலீஸ் எல்லாம் பின்னால் கடைசியில் வருவாங்க. வில்லனை கொல்ற டைமுக்கு தான் எல்லாருமே வருவாங்க. அப்படி மக்களெல்லாம் ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. மற்றபடியாக படத்தில் ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் இல்லை. ஆனால் ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி படத்தை ஏம் பண்ணி நம்ம இதில் துப்பாக்கி இதை பற்றி தானே பேசியிருக்காங்க, அதனால் துப்பாக்கி படம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, அந்த துப்பாக்கி படத்துக்கோட இது இல்லை. துப்பாக்கி 2 அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் பார்க்கலாம். பார்த்த ஒரு நாளைக்கு படம் ஓரளவில் ஒரு டைம் இருந்து நம்ம எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். சுதீப் இளமானுங்க அப்படிங்கிற ஒரு கேமராமேன். அவர் ஏற்கனவே நிறைய படங்கள், மலையாள படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுத்த ஒரு கேமராமேன். கையில் அடிபட்டு இந்த விரலில் ஃபிங்கர்லலாம் ப்ராப்ளம் ஏற்பட்ட பிறகும் அன்னைக்கே அதெல்லாம் எதையுமே மனசில் வைக்காமல் அன்னைக்கும் அவரோட வழிகளெல்லாம் பொறுத்து அன்னைக்கே அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்துக்கான நல்ல தியாகம் பண்ண ஒரு கேமராமேன். இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறது ஸ்ரீகர் பிரசாத் எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ராவல் மூவிலலாம் அவரோட எடிட்டிங் திறமை அங்கே நம்ம பார்த்துருக்கோம். நல்லா இருக்குது. மேலும் உங்களை வேறு படத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க. வணக்கம்.